எண்ணும் எழுத்தும். ஐ முகிலா, எப்படி இருக்க? அட நலனா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? இருக்கேன்பா. ஏன், என்னாச்சு இப்படி இருக்கிற? அது இருக்கட்டும், நீ தேர்வெல்லாம் எப்படி எழுதின? நான் நல்லா எழுதியிருக்கேன். ஏன், நீ நல்லா எழுதலையா? நல்லா தான் எழுதியிருக்கிறேன். எனக்கு ஒரு சில சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்னு சொல்லு, என்னால உனக்கு உதவ முடியுமான்னு பார்க்கறேன். அப்படியா சொல்ற? எனக்கு விடையெல்லாம் தெரியும், ஆனா கேள்வியை தான் மாத்தி மாத்தி கேட்கறதால புரிய மாட்டேங்குது. ஓ, உன்னோட பிரச்சனை கேள்வியை புரிஞ்சுக்கிறது தானா? ஆமாப்பா. அது ரொம்ப எளிமையானது தான். நானே உனக்கு விளக்கமா சொல்றேன். நம்ம வகுப்புலேயே மதிப்பீட்டு சொற்களஞ்சியம் மாட்டி வச்சிருக்காங்கல்ல, அது தெரிஞ்சா போதும். சரி சரி, அதை எனக்கும் கொஞ்சம் சொல்லேன். இங்க பாரு, நிரப்புக என்ற சொல் வந்தா இது போல கோடிட்ட இடத்துல விடையை எழுதணும். சரி, எனக்கு சிலது மட்டும்தான் புரியல. எனக்கு சிலது தெரியும், அதை நான் சொல்றேன், சரியானு பாரேன். ஓ, தாராளமா சொல்லு. தேர்ந்தெடுக்கன்னா கொடுக்கப்பட்ட பல விடைகளை பொருந்தும் அல்லது சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். பக்கத்துல வட்டங்கள் கொடுத்திருந்தா நாம் தேர்ந்தெடுத்த சரியான விடைக்குரிய எழுத்திட்ட வட்டத்தில் நிழலிடணும். ஆமா, இங்க பாரேன். சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னா இது போலவும், பொருந்தாத விடையை தேர்ந்தெடுக்கன்னா இது போலவும் செய்யணும். தெரிவு செய்கன்னு வருதே, அதுவும் இத போலதானா? ஆமா, அதாவது ஆங்கிலத்துல சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு வரும்ல, அது மாதிரி இந்த பல விடைகள்ல இருந்து சரியான விடையை தெரிவு செய்து எழுதணும். இதோ இத பாரு. எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம். விடையளிக்க, விடை கூறுக, விடை எழுதுக மூணும் ஒண்ணுதானா? இல்ல இல்ல, விடை கூறுகனா ஓரல், வாய்மொழியாக விடை சொல்லணும். விடையளிக்க, விடை எழுதுகனா விடையை இதோ இங்க கொடுக்கப்பட்ட இடத்துல எழுதணும். வட்டமிடுகன்னா வினாவினை படித்து உரிய விடையை வட்டமிடணும். அதே போலதான் வண்ணமிடுகவும். இந்த கேள்வியை பாரு, எங்க இதை எப்படி செய்வ? இது கூட தெரியாதா? இந்த கேள்விக்கு இதுதான் விடை, அதனால இதற்குரிய இந்த வட்டத்தில வண்ணமிடணும். அப்ப அடிக்கோடிடுகன்னு வந்தா என்ன செய்வ? விடையை கண்டுபிடிச்சு அதன் அடியில் கோடு போடணும். பொறுத்துகனா? இந்த கேள்வியை பாரேன். இந்த சொல்லுக்கு இந்த பக்கம் உள்ளதில் இதுதான் விடை. அப்ப கோடு போட்டு பொருத்தலாம், இல்லைன்னா உரிய எழுத்தை இவ்வாறு எழுதலாம். வகைப்படுத்தி எழுதுகன்னு ஒண்ணு இருக்கே, அதை மட்டும் நீயே சொல்ல, அதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. ஆங்கிலத்துல கிளாசிஃபைன்னு சொல்வோம்ல, அதாவது நிறைய சொற்கள்ல இருந்து ஒரே வகையான சொற்களை தேர்ந்தெடுத்து உரிய தலைப்பின் கீழே எழுதுவது. இதை பாரு, இது என்ன சொல்? பெயர் சொல். அத எங்க எழுதணும்? இதோ இங்க. இதே மாதிரி ஒவ்வொரு எழுத்து, சொல், தொடர்களை கூட படிச்சு பார்த்து அந்தந்த தலைப்பு கீழே வகைப்படுத்தி எழுதணும். அதுதான் வகைப்படுத்தி எழுதுதல். இப்ப நல்லா புரிந்தது. உருவாக்குக, இது எனக்கு தெரியும். புதிதாக ஒன்றை உருவாக்குறது, உதாரணமா கதை உருவாக்குறது. சரிதான். கதை மட்டும் இல்ல, தொடர், பத்தி என எதை வேண்டுமானாலும் நாம் சொந்தமாக உருவாக்கி எழுதலாம். அடுத்ததா இருப்பது இணையது. நான் சொல்றேன். இப்ப இங்க உள்ள சொல் பூட்டு, இந்த பக்கம் கதவு,
திறவுகோல் மழை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப பூட்டிற்கு இணை எது? திறவுகோல் தானே. அதைத்தான் கண்டுபிடித்து எழுதணும். சரியா சொன்ன. உரிய படம் எதுன்னா கொடுக்கப்பட்ட படங்கள்ல இருந்து கொடுக்கப்பட்ட தொடருக்கு உரியதை கண்டுபிடிக்கணும். இப்படித்தானே? ஆமா, இதே போல உரிய படம் என்ற சொல்லுக்கு பதிலா உரிய சொல், உரிய தொடர்னும் கொடுக்கப்பட்டிருக்கும். சரியா தவறா கண்டறிக. இது தொடரை படித்துவிட்டு அது சரின்னா இது போலவும், தவறுனா இது போலவும் குறியிடணும். தொடர் அமைக்க அப்படின்னு வந்தா சென்டென்ஸ் மேக்கிங், அதாவது கொடுத்த சொல்ல வச்சு ஒரு தொடர் உருவாக்கி எழுதணும். இங்க கொடுக்கப்பட்ட சொல் தொகுப்புல ஒன்று மட்டும் வேற இருக்குல்ல? ஆமா, அதுதான் ஆட் ஒன் அவுட், அதாவது வேறுபட்டதை கண்டுபிடிக்கிறது. அதை வட்டமிட்டும் காட்டலாம், எடுத்தும் எழுதலாம். டிக் குறியீடுகள்னா விடையை கண்டுபிடிச்சு அந்த விடைக்கு நேரா கொடுக்கப்பட்ட பெட்டியில டிக் குறியிடணும். அவ்வளவுதான். எல்லா மதிப்பீட்டு சொற்கள் பத்தியும் நாம் தெளிவா தெரிஞ்சிட்டோம். இனி எல்லா வினாவையும் படித்து புரிந்து யார் துணையும் இல்லாம சரியா செய்வோம். அப்படின்னா உங்களுக்கும் புரிஞ்சது தானே? இதெல்லாம் தான் கேள்விகளில் வரக்கூடிய குறிப்பு சொற்கள். இந்த சொற்களை பற்றி தான் நாம் இப்போ முழுமையாக பார்த்தோம். இனிமேல் எந்த கேள்வி வந்தாலும் நீ சரியா விடை எழுதிடுவ இல்லையா? அதே போல நீங்களும் விடை எழுதுவீங்க, அப்படித்தானே?